இந்த வீடியோ ஒரு அழகான அருமையான நீர்வீழ்ச்சி கண்டலும்பா வாட்டர்ஃபால்ன்றது. இது பாலியில் இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுக்க பார்க்க போகிறீங்க. இது இப்படி ஒரு கேர்டன் மாதிரி தான் இப்படி மேலே இருந்து கீழே வரும். இந்த கல்லுகள் எல்லாம் மேலே நின்று படம் எடுக்கலாம். ஆனால் சில விட வளர்த்தும் கவனமாக வரலாம். இது கூடுதலாக இன்ஸ்டாகிராமில் நிறைய படம் எடுத்து போட்டிருக்கணும். இந்த வாட்டர்ஃபாலுக்கு என்ன மாதிரி போகிறது, இதை விட இன்னொரு பக்கத்தில் போய் வியூ இருக்குது, அதுவும் பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது என்னென்று மற்ற இடங்களுக்கு போகிறாண்டு. கூடுதலான நாட்கள் இந்த வாட்டர்ஃபாலை மட்டும் பார்த்துட்டு போயிடணும். இந்த வீடியோவில் நீங்கள் இதில் என்னென்ன இருக்குது, இதில் ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல், ஒரு சிவந்த கோயில், இப்படி கீழே இறங்கி போகாத அந்த ஸ்விம்மிங் பூல், நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல், இதுகளுக்கெல்லாம் என்ன மாதிரி போகிறதுண்டு விளக்கமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதோடு இதை தாண்டி மெட்ட பக்கம் போக ஒரு குகை ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் வங்காள போனால் இந்த போட்டை போல் மேலே நின்று அந்த வியூவை பார்க்கலாம். இதுவும் மிக அழகாக இருக்கும். இந்த வீடியோவை முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இங்கே என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறேன்னு முழுக்க தெரியும். இந்த வாட்டர்ஃபால் பாலியில் ஊபுட் அந்த இடத்துக்கு கிட்டத்தான் இருக்குது. நாங்கள் முதல் இன்னொரு வாட்டர்ஃபால் போய் பார்த்து அந்த வீடியோவை நான் போட்டு அந்த இதை நீங்கள் விருப்பம் பண்ணால் போய் பார்க்கலாம். இதுதான் இந்த வாட்டர்ஃபால் இருக்கிற இடம். இதில் முன்னுக்கே கார்கள் பார்க் பண்ணலாம். நாங்கள் ஒரு கார் தான் ஹயர் பண்ணி நாங்கள் இதில் பண்ணோன்னா முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்று, இப்படி ஒரு அசுரண்ட சிலை ஒன்று வச்சிருக்கணும். இதுக்குள்ளாலே உள்ளுக்க போனால் இல்லை அழகான ஒரு பார்க் மாதிரி இதுக்குள்ள தான் நடந்து போக வேணும். முன்னுக்கு போனீங்கன்னா இதில் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. கூடுதலான நாட்கள் அதை இன்னும் கவனிக்காமல் அப்படியே போயிடுவினோம். அந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு நீங்கள் போனீங்கள் என்றால் அதில் இந்த மேப் எடுக்கலாம். இந்த ஏரியாண்ட இந்த வாட்டர்ஃபால் இருக்கிற இடத்துல மேப் அதை பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் அப்படியே பார்க்கிங் பண்ணி போட்டு அந்த லோபியால் வந்தீங்கன்றால் இன்ஃபர்மேஷன் அப்படியே அதில் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே இதுக்கால இப்படி பூக்கண்டுகள் சோலைகள் மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நடந்து போனால் இதில் இந்த டிக்கெட் எடுக்கிற இடம் வரும். அதில் போய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்புறம் அப்படியே திரும்பி இந்தியாவில் வந்தீங்கள் என்றால் டிக்கெட் செக் பண்ணுற இருப்பினும் செக் பண்ணி முடிய அப்படியே நடந்து போனால் முதல் நாங்கள் வாட்டர்ஃபாலுக்கு தான் போனாங்கள். கண்டலும்போ வாட்டர்ஃபால் இல்லை தெரிகிறதான் அந்த வாட்டர்ஃபால். முதல் அதுக்குத்தான் நாங்கள் போகிறோம். நீங்கள் அதுக்கு போய் அதை பார்த்துட்டு அப்படியே வாரது ஈஸி. இது இப்படி தந்துக்களால் போனீங்களா அப்படி நான் சொன்ன மாதிரி நிறைய அழகான இப்படி பார்க் மாதிரி பூங்கா மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு இப்படி பெரிய சைனும் போட்டிருக்கணும், எங்கே என்ன இருக்குண்டு. இதுதான் அந்த வாட்டர்ஃபால் இந்த படம். இந்த பக்கம் காட்டுதுன்னு குண்டோலம்போ வாட்டர்ஃபாலுக்கு போகிறதுக்கு. அதுக்கு போகிற வழியிலே ஒரு குளிரமான முகத்தோடு இப்படி வௌவால் இந்த செட்டை மாதிரி ட்ரகன் மாதிரி ஒரு அந்த சிலை இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. இப்படி படிகளால் தான் இப்படி இறங்கி வளைஞ்சு போக வேணும். உங்களுக்கு நார்மலாக படிகள் ஏறி இறங்குவீங்கள்டா ஓகே. இப்படி வடிவாக செய்து வச்சிருக்கணும். கஷ்டமான படி இல்லை. இந்த படியால் அப்படியே கீழே போனீங்களென்றால் அந்த இதில் காட்டுறாங்கள், அதில் வாட்டர்ஃபால் டிரெக்ஷன், அதில் திரும்பி ரைட்டுக்கு போக வேணும். இதில் போகிற வழியில் 2 பக்கம் கடைகள் இருக்குது, இளநீர்கள், பழங்கள் எல்லாம் இருக்குது. இனி இந்த டிக்கெட் எடுக்கிற இடம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் எடுக்கிற இடம், இதில் போய் டிக்கெட் எடுக்கலாம். கிட்டத்தட்ட $1.50 ஒரு ஆளுக்கு வரும். அதை நீங்கள் அதில் போய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அதில் மூலையில் ஒரு ஆள் டிக்கெட் பார்ப்பா, அதோட இந்த டிக்கெட்டை காட்டிட்டு நீங்கள் அதுக்கெல்லாம் திருப்பி இனி ஒரு கொஞ்சம் தூரம் அதில் ஒரு சைன் போட்டிருக்கணும். இந்த பார்த்திங்கன்னா வாட்டர்ஃபால் உண்டு. திருப்பி அப்படியே படியால் இறங்கி போக வேணும். போனீங்களா இல்லை அப்படி இந்த பக்கத்தில் இல்லை சிலைகள் எல்லாம் கீறி வச்சிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இதில் காட்டுறாங்க வாட்டர்ஃபால் இந்த பக்கம் நாங்கள் முதல் வாட்டர்ஃபால் போகிறபடியாக நாங்கள் அந்த வாட்டர்ஃபால் டிரெக்ஷனுக்கு தான் நாங்கள் போகிறோம். போய்க்கு நீங்கள் அந்த கிட்ட போனோடனே உங்களுக்கு அந்த வாட்டர்ஃபால் தெரியும். அதுக்கு கிட்ட போய் வாங்குறதுக்கு முதல் இன்னொரு வாட்டர்ஃபால் உண்டு, சின்ன ஒரு வாட்டர்ஃபால் இருக்குது. இதிலெல்லாம் குளிக்கலாம் நீங்கள் விருப்பம் வேண்டால். கீழே போய் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் வேண்டாம். இதுலேயும் இந்த வாட்டர்ஃபால்லையும் இதில் இருந்த கல்லுகள் இந்த இதுகளில் இருந்தெல்லாம் குளிக்கலாம். தலையில் தண்ணி விடுற மாதிரி எல்லாம் இந்த நேச்சுரல் ஸ்ப்ரிங் வாட்டராம், க்ளீனான தண்ணி. அதாவது மூலிகைகள் இந்த காட்டுக்கால வரபடியாக மூலிகைகள் எல்லாம் இதில் இருக்கலாம். இப்போ அதை பார்த்துட்டு பக்கத்துலேயே அப்படியே படி இருக்குது. இந்த படியால் கீழே இறங்கி போனீங்கன்னா இந்த பெரிய வாட்டர்ஃபாலுக்கு போகலாம். இப்போ நீங்கள் மேலே நின்று பார்க்கலாம். உங்களுக்கு படியால் இறங்கி பயம் வந்தால் இதான் இந்த வாட்டர்ஃபால். இதில் இந்த படிகளில் நின்றீங்கன்னா அப்படி உங்களுக்கு தெரியும். அப்படி சைட் பக்கமே தான் உங்களுக்கு தெரியும். இந்த தண்ணி மேலே இருந்து அப்படி ஒரு ஃப்ளெக்கான இடத்தால் அப்புறம் அப்படியே கீழே அப்படியே கல்லுகளுக்கு மேலால்
இப்படி கேட்டின் மாதிரி இப்படியே படர்ந்து விழுகுது. இது முன்பக்கமாக நீங்கள் போய் தண்ணிக்கு இறங்கி நின்று பார்த்தா தான் வடிவாக இருக்கும். சைட்டால் பார்க்கையும் ஓகே, ஆனால் தண்ணிக்கு நின்று பார்க்குற மாதிரி வராது. அதோட இல்லை நீங்கள் கீழே இருக்கிற தண்ணிக்கையும் குளிக்கலாம், அல்லது அந்த அதில் ஏறி நின்று இந்த தண்ணி கூட முழுகில் விழுகிற மாதிரியும் குளிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கூடுதல் நிறைய சனம் இருக்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லை, நாங்கள் வந்த நேரம் அவ்வளவு ஆட்கள் இல்லை. இப்போ இந்த படி இது கொஞ்சம் அந்த நடுக தண்ணி இருக்கிறபடியாக வழுக்கும். இதுக்கும் வாட்டர் ஷூ அல்லது இப்படி அந்த சாண்டில் மாதிரி வாட்டர் சாண்டில் தான் நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் செருப்பை கழட்டி வச்சுட்டு இதில் வரலாம். அதோடு இதில் நீங்கள் இதில் குளிக்கிறதாண்டா அதில் வார வழியில் அந்த உடுப்பு மாற்றுற இடம் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் போய் உடுப்பை மாற்றிட்டு குளிக்கிற உடுப்போட வந்து குளிச்சுட்டு பிறகு போய் நீங்கள் அங்கால திருப்பி அதுக்குள்ளேயே நல்ல தண்ணியில் குளிச்சு போட்டு பிறகு நீங்கள் உங்களோட உடுப்பை போட்டு கொண்டு போகலாம். இதெல்லாம் நம்மளை பார்த்திங்கன்னா யாருக்குள்ளேயே காணலை. மற்றபடி சரியான நண்பர் வீடியோக்கள் பார்த்துன்னா சரியான ஃபுல்லில் அப்படி சில கூட லைனில் தான் நிற்கணும். ஒவ்வொரு தரம் கீழே இறங்கி போகிறதுக்கு, படம் எடுக்கிறதுக்கு, ஒரு தரம் நின்று எடுக்கிறதுக்கு. இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமானது. கனடாவிலே ஒன்று இருக்குது பிரைடல் போலண்டு. அது வந்து ஒரு மேலே இருந்து ஒரு இது மாதிரி தான் வருது. ஆனால் இது ஒரு சின்ன ஒரு பிரைடல் அந்த தலைக்கு போடுற இது மாதிரி. ஆனால் இது அப்படி இல்லை, இது அப்படியே மேலே இருந்து அப்படியே பிரைடல் மாதிரி தான். ஆனால் சரியான அகலம், பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. அப்படின்னா தண்ணி சத்தமெல்லாம் சலசலன்னு அப்படியே கொட்டுனைகளே உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் நல்ல இதாக இருக்கும். இதனால் ஏறி பார்த்தோன்னா கொஞ்சம் வழுக்கு, அதெல்லாம் கவனமாக இருக்கணும். நான் நிறைய வாட்டர்ஃபால்கள் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த வாட்டர்ஃபால் மாதிரி இப்படி என்னை ஏறி எல்லாம் போய் அதில் ரெண்டு படம் எடுக்கிறதுக்கு நான் வேறுடாமல் பார்க்க இல்லை. கனடாவிலெல்லாம் இந்த கீழே தான் நிற்கலாம், ஆனால் அப்படி கல்லிலெல்லாம் ஏற இல்லாது. இது ஒன்று தான் நான் பார்த்த வாட்டர்ஃபால்லே ஒரு வித்தியாசமான ஸ்லோப் குறைஞ்சது. ஈஸியாக நீங்கள் கவனமாக ஏறி நின்று அதில் வடிவாக நின்று உங்கள் அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு பார்க்கவே சூப்பராக இருக்கும். இன்னொரு வித்தியாசமான அப்படி அண்ணாந்து மேலே பார்க்க. இது வந்து அப்படியே விழுந்து அப்புறம் அங்காலே ஆறாக போகுது இந்த பக்கத்தாலே இந்த காடுகளுக்குள்ளால். இதுவும் ஒரு காலத்தில் இந்த பெரிய நிறைய தண்ணியோடி அரிச்சு கொண்டு தான் போயிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இருந்து கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டினோம். ஒரு அதில் இருந்து தலையில் தண்ணி விழுகிற மாதிரி குளிக்கிறார். இது அந்த குற்றாலத்தில் தனியாக ஒரு கொஞ்சம் இடத்துல தான் வரும், ஆனால் இது வந்து ஃபுல்லாக படர்ந்தே இருக்குது. மேலே அங்கால ஃப்ளட் ஏரியா, அங்கே இருந்து தான் அப்புறம் அப்படியே வந்து அப்படியே பரவி கல்லுகளால் வரைக்கி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இதை பார்க்கவே உண்மையிலேயே மனதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பாலிக்கு வந்தால் கட்டாயம் இந்த வாட்டர்ஃபால் வந்து பார்க்கலாம். என்ன நான் சொன்ன மாதிரி நாங்கள் 3 இடம் இப்போ பார்த்துட்டோம். இதோட 3வது பிரிட்டகங்காவும் இன்னொரு வாட்டர்ஃபால், அதோட இந்த வாட்டர்ஃபால். இது முடிய இங்கே ஒரு சரஸ்வதி டெம்பிள் ஒன்று இருக்குது. அது அந்த தாமரை குளங்களோட நல்ல வடிவாக இருக்கும். எங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு காட்டுறேன். இதான் நான் அந்த இப்போ மேலே சேனில் கட்டி வச்சுட்டு தான் ஏறுறேன். என்னென்னா அந்த காலுக்கு இதாக இருக்குமெண்டு இப்படி வீடியோவிலேயே இப்படி பார்க்க இவ்வளவு நல்ல அழகாக இருக்கிறது. நேராக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் மெய் மறந்து போயிடுவீங்கள். அதோடு நான் நல்ல மேலே மட்டும் ஏறுவோமெண்டு வந்தேன்னா நாங்கள் அந்த குளிக்கிற உடுப்பு இந்த எல்லாத்தையும் இதோட வந்த வழியாக நான் எல்லாம் நினைஞ்சிடும். வேறு உடுப்பு நாங்கள் கொண்டுறே இல்லை. அல்லது இதில் நான் மேலே மட்டும் ஏறி நினைஞ்சாலும் வர இப்போவே நினைஞ்சிட்டு நான் இன்னும் மேலே ஏற இன்னும் ஃபுல்லாக நினைஞ்சிடுவோம். அதனால தான் நான் மேலே ஏற இல்லை. அதோட டைமும் எங்களுக்கு மட்டும் மற்ற இடத்துக்கும் போக வேணும். நீங்கள் வந்தீங்களென்றால் இதில் கொஞ்சம் ஒரு 4-5 மணித்தியாலம் நின்று வழிவாக என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் இதுக்கு நின்று படங்கள் எல்லாம் எடுத்து வழிவாக என்ஜாய் பண்ணாங்க. இனி இதை பார்த்துட்டு வந்த வழியாலே அப்படி மேலே ஏறி போனால் இதில் ஒரு சிவன் என்ற கோயில் இருக்குது. இந்த பாலி இந்துக்கள் வந்து அவன் முதல் கடவுள் சிவனாம். ஆனால் இது வந்து அவைக்கு அந்த பாலியில் இருக்கிறவ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இங்கே அவைக்கு அந்த இதுகள் செரோமனி நடக்கிறோம் அந்த டைம் தான் ஓப்பன் பண்ணி இங்கே வருவினம். அதால் இந்த கோயில் பூட்டி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த சிவன் அந்த மேலே அந்த சிவன் இது இருக்குது. இங்கே அதை அப்படியே வெளியில் நின்று பார்த்துட்டு அப்படியே அந்த சைட்டால் வந்தீங்களென்றால் இதுதான் அந்த நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்கணும். அந்த வட்டமாக கட்டின இடத்துல தண்ணி அந்த ஊற்று தண்ணி ஒரு பைப்பால் வந்து அதுக்குள்ளே ஒழுவும். அதுக்குள்ளே நீங்கள் குளிக்கலாம். ஏன்னா தண்ணி நடுக அதுக்கு வர்றபடியாக
அப்படியே நிறைஞ்சு வெளியில் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த மேலே பார்க்குறது அந்த கோயில், இந்தியாவில் இருக்கிற அந்த பூல். இந்த பூலடியால் அப்படியே வந்து நீங்கள் அங்கால போனீங்கன்னா ஒரு குகை ஒன்று இருக்குது, ஒரு கேவ் உண்டு. இதுவும் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு நல்ல ஒரு தேக்கோய் ஸ்க்ரீன் கலர். இப்படி ஒரு மரத்தில் தான் இப்படியே சின்ன ஒரு இது மாதிரி பாலை மாதிரி போட்டிருக்கணும். அதால் கடந்து நீங்கள் இஞ்சால் வந்தீங்கள் என்றால் இப்படித்தான் கல்லுகள் சில உள்ள படிகளும் இஞ்சால் இருக்குது. இந்த படியால் அப்படியே மேலே ஏறி போக வேணும். மேலே ஏறி போக அதில் ஒரு இப்படி சைன் போட்டிருக்கணும் கேவ் உண்டு. அதால் அப்படியே போனீங்கள்னாரு கொஞ்சம் தூரம் திருப்பி இன்னொரு இடத்துல அந்த கேவ் இருக்கிறது. இது கோவான்றது குகையை தமிழில் குகைன்ற மாதிரி கோவாண்டத்தில் விட தமிழ்லேருந்து வந்துச்சு தெரியாது. இதுதான் இந்த குகை. உள்ளுக்க போனீங்கள் என்றால் ஆனால் இருட்டு லைட் ஒன்றும் இல்லை, இந்த வெளிச்சம் மாற இடம் மட்டும் போகலாம். அந்த குகையை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தால் அப்படியே ஒரு ஒற்றி அடிப்பாத மாதிரி ஒன்று இருக்குது. அதால் அப்படியே நீங்கள் நடந்து வந்தீங்கள் என்றால் அங்காலே அந்த ஃபோட்டோ ஸ்பாட்டுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த வாட்டர் ஃபால். நாங்கள் முதல் கீழே அதில் நின்று நாங்கள் இப்போ மேலே வந்து அந்த வாட்டர் ஃபாலுக்கு ஒப்போசிட்டாக நின்று பார்க்க போகிறோம். இதுதான் அந்த அங்கால பார்த்திங்கன்னா அந்த சின்ன வாட்டர் ஃபால். அப்புறம் இஞ்சால் அந்த படி இறங்கி வர்றது இதுதான் அந்த பெரிய வாட்டர் ஃபால். இது நீங்கள் உங்களோட நேர் கண் மட்டத்தில் இருந்தே பார்க்கலாம். உண்மையிலேயே இதில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. இப்படி வாட்டர் ஃபாலை நான் எவ்வளோமே பார்க்கல. திறந்த வாட்டர் ஃபால் இப்படி மரங்களுக்குள்ளாலே அப்படியே தெரியுது. அதை பார்த்திங்கன்னா அப்படியே மெல்லி சத்துத்தியாக நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த மேலேருந்து வார இடம் தோங்குற இடம். அப்படியே வந்து அப்புறம் அப்படியே பரவி அப்படியே கீழே மட்டும் வருகுது. இந்த வாலி வந்தால் கட்டாயம் இதை வந்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்தி லைக் பண்ணினீங்கன்னா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனே வரும், நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். இதில் உண்மையிலேயே இந்த இப்படியான இடங்கள் வந்து வாலியில் நிறைய இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வாட்டர் ஃபாலும் வித்தியாசம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அப்படியே அந்த திரும்பி வந்து அந்த கோயில் அடியாலேயே பக்கத்தால் போய் திருப்பி நீங்கள் வந்து கார் பார்க் பண்ண இடத்துக்கு அப்படியே வெளியில் வரலாம். நாங்கள் இப்போ இதை பார்த்துட்டு அடுத்ததாக போகிறது ஊபட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு சரஸ்வதி கோயில். இது வந்து இப்படி ஒரு முன்னுக்கு போனோடனே பெரிய தாமரை குளம் இருக்குது. அதுக்கு முன்னால் தான் இந்த சரஸ்வதின்ற கோயில் இருக்குது. இது ஒரு பழைய காலத்து கோயில், ஒரு நல்ல வடிவான கோயில் உண்டு. இந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்ததாக காட்டுறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் இந்த சரஸ்வதி கோயில் இந்த வீடியோவை பார்க்கலாம். இது வந்து இந்த தாமரை பூக்கள் நிறைய இருக்குது. நல்ல பெரிய பெரிய தாமரை பூக்கள் பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இதுவும் நான் முதல் பார்த்து இந்த தாமரைப்பூ நடுக இருக்காது, ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் அந்த டைமில் வந்தீங்கன்னா இந்த தாமரைப்பூவை பார்க்கலாம். இதுதான் இந்த தாமரைப்பூ குளம். இந்த முழு வீடியோவையும் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அடுத்ததை நான் போடுவேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயில்கள், இந்த தாமரைப்பூக்கள் இதுக்கு என்ன மாதிரி வாரதுண்டு. இதுதான் அந்த கோயில்.